Hello everyone. இன்னைக்கு ஒரு 10 நியூ சென்டென்சஸ் பார்க்க போறோம். இந்த மாதிரியான டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயண்டா பேசுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், சில நேரம் சில பேருக்கு சில சாப்பாடு வகைகள் ஒத்துக்காது. அவனுக்கு அது சாப்பிட்டா ஒத்துக்காது, அவளுக்கு இது சாப்பிட்டா ஒத்துக்காது அப்படிலாம் சொல்லுவோம்ல. இப்போ வந்து சாக்லேட் சாப்பிட்டா அவளுக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் she is allergic to chocolates அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நம்ம ஏதாவது ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கோம், அங்கே வந்து சாப்பாடு, அதுக்கப்புறம் அந்த ரூம், அங்கே கொடுக்குற ரூம் சர்வீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்போ யாராவது அந்த ஹோட்டலை பற்றி நம்மக்கிட்ட ரிவ்யூ கேட்டாங்க அப்படின்னா, அந்த ஹோட்டல் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அதை இங்கிலீஷில் தி சர்வீஸ் வாஸ் வெரி குட் இன் தட் ஹோட்டல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு ரொம்ப நாளாக வேலை கிடைக்க மாட்டேங்குது, அவனுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா அவனோட பேச்சு திறமையை வந்து கொஞ்சம் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் he needs some improvement in his communication skill அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவளுக்கு ட்ராவல் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும், ஆனால் ட்ராவல் பண்ணால் அவளுக்கு ஒத்துக்காது, தலைவலிக்கும், தலை சுத்தும், எல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் she loves to travel but she gets motion sickness easily அப்படின்னு சொல்லலாம். இதில் இந்த மோஷன் சிக்னஸ் அப்படின்றத ட்ராவல் சிக்னஸ் இல்லை கார் சிக்னஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நம்ம சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம், உள்ளே போனோன்னே அதோடைய லைட்டிங்ஸ், அப்புறம் அதோட டேபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அந்த செட்டிங்ஸ் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, அது ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலிங் நமக்கு கொடுக்குது அப்படின்னா அதை இங்கிலீஷில் த ரெஸ்டாரண்ட் ஹேட் அ பியூட்டிஃபுல் ஆம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆம்பியன்ஸ் அப்படின்றது மொத்தமாக எல்லாத்தையுமே சேர்த்து சொல்கிறது, அதோடைய லைட்டிங்ஸ், அதோட டேபிள் செட்டிங்ஸ், அது அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பொதுவாக நல்லா இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஆம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்லணும்னா எல்லாமே நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், என்னன்னு தெரியல, வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு, இதை இழுத்துட்டு தான் போகணும் போல், இதுக்கு வேறு ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் த கார் broke down, we had to call a tow truck அப்படின்னு சொல்லணும். ஸோ டோ ட்ராக் அப்படின்றத அந்த வண்டியை இழுத்துட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுற இன்னொரு வண்டி. நெக்ஸ்ட் ஒன், இன்னைக்கு காலையில் எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதனால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் போயிட்டேன். இதை இங்கிலீஷில் ஐ வாஸ் ரன்னிங் லேட் ஸோ ஐ ஸ்கிப்ட் மை பிரேக்ஃபாஸ்ட் டுடே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவங்க எங்கேயோ வழி தவறி போயிட்டாங்க, அதனால எங்களுக்கு கால் பண்ணி வழி கேட்டாங்க இப்படின்னு சொல்கிறத இங்கிலீஷில் they were lost so they asked for directions அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் ரொம்ப குண்டாயிட்டேன், மறுபடியும் பழைய மாதிரி ஆகணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஐ எம் ட்ரைங் டு கெட் இன் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு ஹைட்டுனா ரொம்ப பயம், அதனால் ரோலர் கோஸ்டரில் போகலை. இதை இங்கிலீஷில் he is scared of heights so he didn't want to go on the roller coaster அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்த இந்த சென்டென்சஸில் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெண்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நியூ சென்டென்சஸ் கற்றுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.